அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய தேங்காய் பால்கோவா எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். தேவைப்படுற பொருட்களும் ரொம்ப கம்மி. இது அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம தேங்காய் கட் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு டைம் ஆகும். மற்றபடி நமக்கு செய்கிற டைம் ரொம்ப குறைவு. இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். அதனுடைய பின்பகுதி ப்ரௌன் கலரில் உள்ளது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் மிக்சி ஜாரில் அதை நல்லா அரைச்சி எடுக்க போகிறேன். நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிடலாம். அப்போ தான் நமக்கு நல்லா நைஸாக துருவின மாதிரி நல்லா கிடைக்கும். நம்ம திருவி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளாரையும் இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நம்ம செய்யும் போது நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இப்போ நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் அதிகம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகி நல்லா சூடாகி வரட்டும். சூடானதுக்கு அப்புறமேலு நான் ஒரு 20 முந்திரி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முந்திரி ஜாஸ்தி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது லேசாக செவந்து வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ லேசாக செவந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி லேசாக வறுபட்டதுக்கு அப்புறமேல நம்ம உலர் திராட்சை ஆட் பண்ணும் போது ரெண்டும் சேர்ந்து வறுபட்டு வர்றதுக்கு சரியாக இருக்கும். இது லேசாக உப்பி வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுபட்டா போதும். இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம இதே பேன்லயே நம்ம மீதம் உள்ள நெய்யில் அப்படி நம்ம தேங்காவை ஆட் பண்ணி நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். அந்த ஈரப்பதம் போய் நம்ம கொஞ்சம் உதிரியாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். தேங்காய் கலர் மாறிடக்கூடாது, கரிஞ்சிராமல் பார்த்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம துருவின தேங்காய் எனக்கு கரெக்டாக 1 கப் அளவு இருந்துச்சு. நம்ம இந்த 1 கப் அளவு மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த பொருட்கள் ஆட் பண்ணணும். அதனால நீங்கள் கப்பில் எந்த கப்பில் சரியான அளவு இருக்கோ அந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு வறுபட்டால் போதும். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் எந்த கப்பில் மெஷர் பண்ணோமோ நம்ம தேங்காய் 1 கப் அளவு ஆட் பண்ணோம். அதே கப்பில் 1 கப் அளவு நல்லா திக்கான பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா திக்காக இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பால் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம காய்ச்சாத பாலும் ஆட் பண்ணலாம், ஆனால் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் திக்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தேங்காயும் அந்த பாலும் நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா பாலை அப்சர்வ் பண்ணி நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்க. இந்த அளவு வந்தால் போதும். நான் ஏலக்காய் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் பால் தேங்காய் ரெண்டுமே அளந்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவோ குறைவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு இந்த அளவு கரெக்டான டேஸ்ட்டு இருந்துச்சு. நான் கரெக்டாக 1/2 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணேன். சுகர் ஆட் பண்ண உடனேயும் அது நல்லா உருகி வரும். அப்போ நமக்கு லேசாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். நம்ம விடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா திரண்டு வந்துடும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நமக்கு ஓரளவுக்கு நல்லா திரண்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும்.
இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கிறலாம். இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ரொம்ப ஈஸியான தேங்காய் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நம்ம நார்மலாக பால்கோவா செய்கிற டைமை விட இது ரொம்ப கம்மியான டைம்லேயே நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா அடிக்கடி செய்யணும்னு தோணும். அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, அடிக்கடி கேட்பாங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு தடவை இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.